இப்படி இந்தியா எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கா ஆனால் இந்தியாவில எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா 14 பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுவாளி சும்மா இருப்பாரா அவளுக்கு பூ வந்துடுச்சு வேகம் அடுத்த அமெரிக்காத பாத்தேரா அவன் நாட்டுக்காரா உங்களுக்கு போனத கேட்டேரா அப்படின்னா கடைசியில விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு. பொதுஜன அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாவில இருப்ப கவர்மெண்டார் முடிவு பண்ண அதுக்காக ஒரு தனி அதிகாரியையும் போட்டா அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார். என்ன ஐடியாவோ அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட்டு தாய்க்கப்பல் பூச்சி வண்டி ராக்கெட்டு என்ன உடைகள் டெலிவிஷன் எக்ஸெட்ரா போன்ற சில்லறை விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெற்றில பார்த்து குளம் சந்தனம் பற்றி மாலை மாலை தங்கள் மேடை வைக்க ரேஞ்சுக்கு போட்டிருக்கிறார்கள். இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கணும்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். இதுக்கப்புறம் தான் எல்லா தொழிலையும் ஆரம்பிச்சது. கடைசியிலே எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது மாதிரி சான்ஸ் பொம்பாய்க்கு அடி சக்கேன்னா 6வது வரையும் ஒரு டபுளார் ரூபாயிருச்சோ. எவருக்கு காரணம் விண்வெளி வீரனாக அதாவது ஆஸ்ட்ரோநாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியா தான். அவன் பேர் சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன். பேரை கேட்டதும் அப்செக்ஷன் எதிர்ப்பு. சுந்தர வரத சீனிவாச கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா? மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் மேல அழைச்சது நகி அளவு பண்ண முடியாதுன்னா உடனே அதிகாரி பார்த்தார். பூலோகத்துல சொந்தமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார். ஏன்னா மெட்ராஸ் நல்ல மெட்ராஸ் தமிழ்நாடு சொல்றோம். தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு ஏரோ இல்லாத தமிழ்நாடு அடித்தடி காணாத நாடு நாலஞ்சு நாட கெடாத நாடு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாஞ்சேரி பக்கத்திலே இருக்கிற புத்தாஞ்சேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார். இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது. பந்தல் என்ன, தோரணம் என்ன, சூடம் என்ன, சாம்பிராணி என்ன, இவங்களை போட்டது என்ன 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 அமைத்தது என்ன 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 உழைத்தது என்ன என்ன நிச்சயித்தது என்ன 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 ஆக எல்லாம் வெயில். கும்பகோணம் மகாபலம் மாதிரி சுக்கராஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம் பெரும் கூட்டம். இறைவணக்கம் பாட டி.எம். சவுந்தரராஜனை கூட்டம் டிஎம்எஸ் வந்தார். பாட ஆரம்பிச்சார். என்ன பாடினார்? மெதுவா மெதுவா தொடலாமா மேலையிலே கை படலாமா. அட அதிர்ஷ்டுகளா இதையா அவர் பாடுவார்? அசல் பக்தி பாட்டை எல்லாம் பாடினார். பிரேயர் முடிந்ததும் புரோகிதர் மந்திரம் போத தேங்காவுடைக்கு கற்பூரம் கொடுத்து விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழித்து அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையிருப்புக்கு முந்தி அடே ஐயா சுந்தரம் உடம்பு வந்துடும் போய் லெட்டோ போடுடா என்று மாற்றியும் என்ன அவங்கத்தானே சரித்திரமை என்ன வச்சுக்கோ கல்கட்டையில புளியோதரை வச்சிருக்கேன் ஒரு நாளும் கூட நம்மாருக்கு தூக்கி ஏதாவது நாய்க்கு கொட்டனாதீங்கன்னு ஆசையா ஆம்படையாலும் அப்பா நேற்று போகணும்னு வாங்கிட்டு வாங்க அனைத்து கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர். அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்கு நுழைந்து ஜன்னலை இழுத்து சாப்பிடுற நேரம் நிறுத்துங்கோன்னு கத்தின்றே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது. அவர் தான் பிரபல பஞ்சாங்க சிரோன்மணி ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகே. என்ன சொன்னார்? Do you have anything?
இத ரேடியோல 16 பாஷையிலும் அஞ்சல் பண்ணான். ஸ்ரீ 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 சாஸ்திரிகள் என்று சொன்னார். மைடியர் ஆபீசர், அங்குள்ள அதிகாரி அவர்களே, தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன். இன்னைக்கு அமாவாசையாச்சே, சந்திரனே கிடையாது. நம்ம இந்தியா எங்கே போய் இறங்குறது? சந்திரன் இல்லாத போது இறந்த இடம் எதுன்னு இப்படி கேட்டார். அதிகாரி அசந்து போயிட்டார். ஒரே பரபரப்பு, ஒரே பரபரப்பு. அதிகாரி பார்த்தார், வைக்க பிடிச்சார். இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்துவிட்டது. அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல. ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன், செய்த தவறுக்கு வருகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார். ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் 15 வருஷம் ஒத்தி வைக்கிறேன். மறுபூர்ணமி வர்றதுக்கு 15 நாள் தானே. தவறிப்போய் அந்த மனுஷன் 15 வருஷம் விட்டார். அதிகாரியாச்சே, சொன்னதுதான் மாற்ற முடியாது. ஆகவே இன்னும் 15 வருஷம் கழிச்சு இங்க எல்லாரும் இங்கே வரணும். இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்ப நீங்களும் கேட்கணும்.